என்னங்க இங்க கற்பூரம் வச்சிருந்தேன் பாத்தீங்களா? ஐயோ, அது உங்க கற்பூரமா? தெரியாதனமா நான் தாங்க ஏத்திட்டேன். நீங்களே உங்க கையில ஏத்திட்டீங்களா? ரொம்ப நன்றிங்க. நான் தாங்க உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா நீங்க வாங்கிட்டு வந்த கற்பூரமா இருந்தாலும் என்னை ஏத்த அனுமதிச்சீங்களே. உங்க நன்றி ஏத்துக்க சொல்றீங்களா? நிச்சயமா ஏத்துக்கிறேங்க. கோயில்ல கற்பூரத்தை வச்சேன், ஏத்திட்டீங்க. வீட்டுல ஒரு குத்துவிளக்கு வச்சிருக்கேன், அதையும் வந்து ஏத்திட்டீங்கன்னா. மாமா, யாரது? மாப்பிள்ளையா? மாமா வாங்க மாப்பிள்ள. வந்துட்டேன் மாமா. வாங்க மாப்பிள்ள. மாமா, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 8ஆம் கிளாஸ் வரையும் படிச்சுட்டு எலும்பு நகை வியாபாரம் பாக்குறேன் மாமா. எள்ளு பூட்டாக்கு வியாபாரமா? நம்ம பரம்பரை கௌரவத்தையே காப்பாத்திட்டீங்களா மாப்பிள்ள? நீங்க கடுதாசி போட்டப்பவே எனக்கு தெரியும் நிச்சயமா கை நாட்டா இருக்க மாட்டீங்கன்னு. நான் கடுதாசி போட்டானா? நீங்க போடலையா? இல்லையே மாமா. தபால்காரன் சொன்னானே. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, பால்காரம் பொண்ணு எனக்காக. அன்னைக்கு பாரப்பட்டி பரமசிவம் பேரை சொன்ன உடனே கடிதாசிய படிக்க விடாம துரத்திட்டல. இன்னைக்கு நான் எழுதியிருக்கிற கடிதாசிய படிச்சு பாரப்பட்டி என்ன அவன் பரம்பரையே காலி பண்ண போறேன். பால்கார உள்ள வரலாமா? நாயை தவிர யாரா இருந்தாலும் வரலாம். என்ன அப்பா சாட்டா பேசுறான்? பால்கார, உங்களுக்கு கடிதாசி வந்திருக்கு. பால் தயிர் குடுக்குறீங்களோ இல்லையோ, இந்த கடிதாசியை நீங்க படிச்சு காமிக்காம போறது இல்லை. போறது இல்லையா? இவர்தான் தபால்காரரு. நான் சொல்லல. யார்கிட்ட இருந்து வந்திருக்கேன்? வேற யாரு? உங்க அக்கா மகன், அதே பாரப்பட்டி பரமசிவம் தான். படிக்கிறீங்களா? பழம் ஒண்ணு குடுக்கறது. பச்சை ஒண்ணு கொடுக்க சொல்றேன். மாப்பிள்ள பெரிய பரமா உரி. தேங்க்யூ தேங்க்யூ. அன்புள்ள மாமாவுக்கு பாரப்பட்டி பரமசிவம் எழுதி கொண்டது. நான் வறுமையில் சிலது நாட்கள் சைக்கிள், ரேடியோ போன்ற சிறு சிறு பொருட்களை திருடியதால் சிறிது நாட்கள் நான் சிறையில் இருக்க வேண்டி வந்து விட்டது. உங்க மாப்பிள்ள பெரிய கேடி, ஜெயிலுக்கு எல்லாம் போயிருக்கான். இருக்கும். மேலும் எனக்கும் கண்ணம்மா என்ற பெண்ணுக்கும் உள்ள தொடர்பில் 6 மாத பெண் குழந்தை ஒன்று அவள் வயிற்றில் வளர்ந்து கொண்டிருக்கிறதே. நிறுத்து. அது எப்படி வயிற்றுல இருக்கிற குழந்தை பொம்பளை குழந்தைன்னு அவளை கரெக்டா எழுதியிருக்கிறாரு? உங்க மாப்பிள்ள பரமசிவம் சாதாரணமான ஆளா? ஜெகஜால கில்லாடியாச்சே. ஆமாண்டா. பார்க்க போறீங்கல்ல, பாவப்பட்டி பரமசிவம் பொம்பளை பிள்ளையா? தபால்காரர் ஆசையா பழம் கேட்டாரு. ஒரு பழமாவது குடும்பத்துல. கண்ண மூடு. எதுக்கு? மூடுனா? ஐயோ, பொறுப்புறன்னு ஊர்ற மாதிரி இருக்கு. ஆரம்பத்துல அப்படித்தான் இருக்கும், போக போக சரியாயிரும். ஐயோ, கூச்சமா இருக்கு. இருந்தா சரி. ஐயோ, என்னமோ பண்றீங்க. என்ன பண்ணிருக்கேன்னு இப்ப பாரு. அவ்வளவு நாள் ஆகுமா? நீ மட்டும் சரின்னு சொல்லு இப்பவே, இங்கேயே. ஏய் ஜோதி, நில்லு ஜோதி. நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? தப்பு பண்ணிட்டீங்க. தப்பு பண்ணிட்டேனா? நான் என்ன தப்புனே? என்ன விளையாடுறியா? பின்ன என்ன, கையில எழுதிருக்கீங்களே, தண்ணிப்பட்டு அழிஞ்சிடாது. இப்ப என்ன, அழியாத இடத்துல எழுதணும் அவ்வளவுதானே? எழுதிட்டா போச்சு. அழியாத இடத்துல எழுதணும்னா அதுக்கு ஒரே ஒரு இடம் தான் இருக்கு. எழுதட்டுமா? என்ன பாக்குற? நான் உன் இதயத்தை சொன்னேன். டாக்டரையா, பால் கொண்டு வந்திருக்கேன். ஒரு நிமிஷம் இருமா. அங்க என்ன சத்தம்? ரிப்பனு. இங்க எல்லாம் வந்தா கையங்காலையும் வச்சுட்டு சும்மா இருக்கணும். என்ன? சரி, இந்தா இத வச்சுக்க. எனக்கா? என்ன பாவாடை தாவணி எனக்கா? உனக்கு தான். எங்க அப்பா கூட வாங்கி கொடுத்தது இல்லையே. உனக்கு ஒரு அண்ணன் இருந்து கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா? அந்த மாதிரி நினைச்சு வாங்கிக்க. அப்படின்னா வாங்கிக்குவேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? இது எனக்கு தருவியா? ஏன்? என்கிட்ட வெள்ளை ரிப்பனே இல்லையே. இது ரிப்பனா? அது என்னவோ தெரியாது, இது எனக்கு வேணும். சரியா போச்சு.
நான் இல்லாத நேரத்துல வந்து இத தாவணி நினைச்சு எடுத்துட்டு போறாது என்ன ஹாய், அது கூட நல்லாதான் இருக்கு. இப்படி டாக்டரே துணி வாங்கி கொடுத்தாரு, டாக்டரே துணி வாங்கி கொடுத்தாரு. செம்பகம், நீ மட்டும்தான் புது துணி போடுவியா? நானும் போட்டிருக்கேன் பாரு. டாக்டர், பச்சை குழந்தை மாதிரி அந்த பொண்ணு பால் கொடுக்க வந்தா அதுக்கு பாவாடை துணி வாங்கி கொடுத்து பாரி விழலான்னு பாக்குறியா? இப்ப அதுக்கு என்ன? நான் யார் தெரியுமா? ரோஷக்கார. ஆனா நீ வேஷக்காரன். வேட்டு வச்சு உன் வேஷத்தை கலைக்கல. ஏய், போஸ்ட் பாக்ஸ் நினைச்சேன். அடியே லட்சுமி, சுப்புதாயி, நல்லம்மா, பெரியம்மா எல்லாரும் ஓடி வாங்கடி. என்னாச்சு? ஏன் இப்படி கத்துற? அடவே ஒண்ணு, இந்த பிள்ளைங்க தான் கூப்பிட சொல்லிச்சு, கூப்பிட்டேன். இத பாருப்பா, நீ சொன்ன மாதிரி என் வயசுத்த பொண்ணுங்களை கூப்பிட்டுட்டேன். விஷயத்தை விலாவரியா சொல்லிவிடு. என்னது வயசொத்த பொண்ணுங்களா? ப்பு. ஐயா வெக்கத்தை பாரு. நம்ம ஊர்ல புதுசா டாக்டர் வந்திருக்காரு. அவர் எல்லாருக்கும் ஓசியிலே புடவை கொடுக்கறாராம். இப்ப கூட நம்ம பால்கார பொண்ணுல அதுக்கு பாவாடை துணி கொடுத்திருக்காரு. ஏய், உடுக்கடிக்கிறோம் பொண்டாட்டி, ஒத்தையில போனா வச்சுக்கோ, ஓலப்பாய சுத்தி அமைச்சிருவான். மொத்தமா போனீங்கன்னா தான் பட்டு புடவை கிடைக்கும். எப்படி வசதிய? ஏண்டி, தம்பிதான் சொல்லிடுச்சுல, ஏன் நிக்கிறீங்க? வாங்கடி. இளமை இதோ காலேஜ் டீனேஜ் பெண்கள். ஐயா டாக்டர், என்ன ஏடி ரகுச்சியோட வந்த? இல்லாம இருந்திருந்தா அதையும் சேர்த்து கொடுப்பாவில்ல. என்ன எல்லாரும் கும்பலா வந்திருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? சின்ன வயசு சிவப்பு தோலுமா இருந்தாதான் கொடுப்பியா? எது? தபால்கார தம்பிதான் சொல்லிச்சே, நீ எல்லாருக்கும் லவுக்கையும் புடவையும் கொடுக்கறேன்னு. கீரை 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 கீரை. செல்லம்மா, ஏன் அழுவுற? உன்னை பார்த்தா என் செத்து போன பொண்டாட்டி ஞாபகம் வருது. அவளும் இப்படித்தான் தலுக்கு முழுக்கனே இடுப்பு, மூஞ்ச பாரு. ஏன் அழுவுற? முடியம்மா, உன்னை பார்த்தா என் செத்து போன பொண்டாட்டி ஞாபகம் வருது. அவளும் இப்படித்தான் யாரை பார்த்தாலும் பொண்டாட்டி இருப்பா. ஏன் அழுவுற? பொன்னம்மா, உன்னை பார்த்தா என் செத்து போன பொண்டாட்டி ஞாபகம் வருது. அவளும் இப்படித்தான் உன்ன மாதிரி ஒண்ணு ஒண்ணு இருப்பா. ஏன் அழுவுற? அம்மா, கண்ணம்மா, உன்னை பார்த்தா என் செத்து போன பொண்டாட்டி ஞாபகம் வருது. அவளும் உன்ன மாதிரி மூஞ்சில கொள்ளி கட்டி வைக்க. ஆளை பாரு. சாராய கடையே வச்சிருக்கான், பாத்து வா. என்ன என்ன செத்து போன உன் பொண்டாட்டி மாதிரியா இருக்காளா? அப்புறம் ஏன் அழற? செத்து போன என் குழந்தைய அவன் பார்த்தது மாதிரி. ஐயோ, இது ஏன் குழந்தையாடா? கொஞ்சம் விட்டா குடும்பமே நடத்திடுவான். பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு புத்துரிச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி. என்ன ஆஸ்பத்திரி போறா? லட்சுமி, நீ இங்கே இரு, நான் கொடுத்துட்டு வந்துடுறேன். டாக்டர் ஐயா, இன்னைக்கு நான் கொண்டாந்துருக்கிற பாலை குடிச்சு பாருங்க, அப்படியே அசந்து போடுவீங்க. எங்க வீட்டு மாடு கண்ணுக்குட்டி போட்டுச்சு, அதான் திரட்டு பால் காய்ச்சி கொண்டாந்துருக்கேன். குடிச்சு பாருங்க, உங்க டவுன்ல இதெல்லாம் கிடைக்காது. என்ன அப்படி பாக்குறீங்க? ஆமா, இது என்ன கோலம்? எது? இந்த பாவாடை சட்டை நான் வாங்கி கொடுத்ததானே? ஆமா. அதுக்குள்ள எந்த வேலையும் முள்ள படுக்கிச்சு எப்படி? உங்க அப்பா உன்னை எப்படித்தான் கட்டி மேய்க்கிறானோ? சும்மா வெடுக்கு வெடுக்குன்னு வையாத டாக்டர் ஐயா. வையாம நொய்வாங்க. ஆமா, துணி எப்படி கிழிஞ்சது? எங்க அப்பா எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு வருமா? காசு இல்லனா வீட்ல இருக்கிற பாத்திரத்தை எல்லாம் வித்து குடிச்சிட்டு வருமா? இப்படிதான் போன வருஷம் தீபாவளிக்கு புதுசா ஒரு பாவாடை சட்டை எடுத்து வச்சிருந்தேன். அதையும் கொண்டு போய் எங்க அப்பா வித்து குடிச்சிருச்சு. எங்க அண்ணன் நீங்க பார்த்து எடுத்து கொடுத்த புது துணியும் எங்க அப்பா எடுத்து வித்து குடிச்சிருச்சுன்னா அதான் நானே கிழிச்சு ஒட்டு போட்டு தச்சிட்டேன். இப்ப சொல்லுங்க, நான் செஞ்ச தப்பா?